நெல் மூட்டை கொள்முதல் குறித்து உயர்மட்ட குழு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக திருவாரூரில் அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நகர்ப்புற நவீன பேருந்து நிலையம் கட்டடத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. இந்த பேருந்து நிலையத்தை நகராட்சி வளர்ச்சித்துறை அமைச்சர் KN நேரு ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மற்றும் நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா, திருவாரூர் மாவட்டத்தில் விளைச்சல் அற்புதமாக இருப்பதால் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை தொய்வின்றி கொள்முதல் செய்வது குறித்து வேளாண் மற்றும் உணவுத்துறை அமைச்சர்கள் அடங்கிய உயர்மட்ட குழு ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் KN நேரு, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் பல்வேறு புதிய பழைய பேருந்து நிலையங்களை புதுப்பிப்பது, வணிக அங்காடி கட்டுதல், சாலை, குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். புதிய மார்க்கெட் அங்காடி எப்படி அமைந்திருக்கிறது போல அங்காடி அமைப்பது, புதிய சமூக நலக்கூடங்கள் அமைப்பது, சாலைகளை அமைப்பது, குடிநீர் திட்டங்களை உருவாக்குவது, மழைநீர் வடிகால்களை கட்டுவது என்று இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் நகராட்சி துறைக்காக நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள். விக்கிரவாண்டியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மைய தடுப்பு சுவரின் மீது மோதி ஏற்பட்ட விபத்தில் காரில் இருந்த 3 பேர் உயிரிழந்த நிலையில் 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையை சேர்ந்த சம்சுதீன், ரிஷி, மோகன், தீபக், அப்துல் அஜீஸ் ஆகிய 5 பேரும் காரில் சென்னையில் இருந்து விழுப்புரம் வழியாக மூணாருக்கு சுற்றுலாவிற்காக சென்று கொண்டிருந்தனர். அப்போது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி நாகம்மை காட்டன் மில் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையின் மைய தடுப்பு சுவரின் மீதும் எதிரில் வந்த லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் கார் தீப்பற்றி எரிந்ததன் காரணமாக காரில் இருந்த சம்சுதீன், ரிஷி, மோகன் ஆகிய 3 பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் தீபக் மற்றும் அப்துல் அஜீஸ் ஆகிய இருவரும் பலத்த காயங்களுடன் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விக்கிரவாண்டி காவல் நிலைய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் 2 இருசக்கர வாகனங்களுக்கு இடையே ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கீழையீரல் கிராமத்தில் டீக்கடை நடத்தி வரும் ராஜேஷ்குமார் என்பவர் தனது டீக்கடைக்கு பொருட்கள் வாங்குவதற்காக இருசக்கர வாகனத்தில் எட்டயபுரத்திற்கு சென்றுள்ளார். அப்போது செமபுதூரை சேர்ந்த சண்முகையா என்ற கட்டட தொழிலாளி நீலஈரலில் உள்ள பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் வாங்கிக் கொண்டு கீழையீரலுக்கு தனது இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். இந்நிலையில் ராஜேஷ்குமாரின் இருசக்கர வாகனமும் சண்முகையாவின் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சண்முகையா வைத்திருந்த பெட்ரோல் கீழே விழுந்ததன் காரணமாக இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிந்ததால் சண்முகையா படுகாயமடைந்தார். இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் சண்முகையாவை மீட்டு சிகிச்சைக்காக கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் சண்முகையா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து எட்டயாபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் வேண்டுமென்றே பிரச்சனை உண்டு செய்வதற்காக பாஜக உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பி அரசியல் செய்வதாக திருச்சியில் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை ஒட்டி திருச்சி அரசு மருத்துவமனை அருகே சிவாஜி கணேசன் உருவப்படத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, முறையான நிதியை தமிழகத்திற்கு வழங்கவில்லை என தொடர்ந்து வலியுறுத்தி வருவது குறித்து கவனம் காட்டாத மத்திய அரசு கரூர் விவகாரத்தில் 8 பாஜக எம்பிகளை உடனடியாக தமிழகத்திற்கு அனுப்பி கெட்ட பெயரை உண்டாக்குவதற்காக செயல்பட்டு வருகிறது என குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிகாரிகள் கரூர் விவகாரம் குறித்து தெளிவான விளக்கங்களை அளித்திருப்பதாக தெரிவித்தவர், வேண்டுமென்றே பிரச்சனை உண்டு செய்வதற்காக பாஜக இதுபோன்ற உண்மை கண்டறியும் குழுவை அனுப்பி அரசியல் செய்வதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து இதை மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று கூறியவர், உண்மை என்ன என்பது மக்களுக்கு தெரியும் என தெரிவித்தார். தலைவர், அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் மிக விளக்கமாக எடுத்து சொல்லிட்டாங்க. தலைவர் எது யாரை பற்றியும் குறை சொல்லாமல் பொதுவான தமிழ்நாட்டு மக்களுக்காக தலைவர் ஒரு அறிக்கை கொடுத்துட்டார். கனிமொழி ஒரு பேட்டி கொடுத்தாங்க, ராஜா ஒரு பேட்டி கொடுத்தாங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜி முழுமையாக விளக்கம் பூரா கொடுத்துருக்காங்க. எல்லா விளக்கங்களும் மக்களுக்கு தெரியுது. வேண்டுமென்றே ஒரு பிரச்சனை உண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக வந்து செய்கிறார்கள். அது மக்கள் நல்ல உணர்ந்திருக்கிறார். நிர்வாகிகள், 2ஆம் கட்ட நிர்வாகிகள் கூட வந்து பார்க்கல, விஜயும் பார்க்கல. அது பிஜேபி கேட்டிங்க சொல்லிட்டான். ரைட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.